ஹாய், இந்த வாரம் 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில் 10 மணிக்கு டாப் பயாசிஸ் யூ ஷுட் ஃபைட் அப்படிங்கிற வெபினார் நடக்குது. மத்தியானம் 12 மணிக்கு 2 வெபினார் இருக்கு. ஒன்று வந்து நேவிகேட்டிங் த சிமெண்ட் பிஸ்னஸ், இன்னொன்று வந்து யூசிங் எம்எஸ் ஃபார் அசட் அலோகேஷன். எல்லா வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேங்க்ஸ். நிறைய பேருக்கு மேல ஒரு கோபம்னு சொல்லலாமா இல்லை வெறுப்புன்னு சொல்லலாமா, இதையே நீங்க சொல்றீங்க அப்படின்னு. நான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெரிட், காஸ்ட் இல்லை. மெரிட் இருந்தால் பண்ணுங்க, காஸ்ட் கம்மியாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்க. காஸ்ட்டுக்காக டெசிஷன் எடுக்கிறாங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, நான் அதை நிராகரிக்கிறேன். ஏன்னா ரிட்டர்ன் வராது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு கோவம் வரும், அது எப்படி மார்க்கெட் ஏறுது ஏன் ஸ்டாக் ஏறல, அந்த ஒரு மைண்ட் செட்டே தப்புன்னு நான் நினைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், ஈக்விட்டி விட்டு வேற சொத்துக்கு போயிடுறீங்க. ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, போய் இந்த பிளாட்டை வாங்க, நம்ம ஊருக்கு வெளியில் இந்த ஏரியாவில் தான் பஸ் ஸ்டாண்ட் வருது, அந்த ஏரியாவில் தான் ஏர்போர்ட் வருதுன்னு எதையாவது ஒன்று சொல்லி அதை வாங்க வைப்பாங்க. எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த நேரத்தில் ஒர்க் ஆகாதுன்னு ஸ்ட்ராங்காக தோணுது. அது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு தோணுது. பெரும் பணக்காரர்கள் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, சுற்றி இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க இதை போய் வச்சுக்கிட்டு கழுத்த இருக்கிறீங்க, டெய்லி அதே பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு பதிலாக எனக்கு நகை வாங்கி கொடுத்துருந்தா விலை ஏறி இருக்கும் அப்படின்னு வீட்டில் வரும். இந்த கேள்வி இந்த வீடியோ பார்க்குற 99% பீப்புளுக்கு வரும். இண்டெக்ஸ்ல ETF எல்லாத்தையும் போட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பி வரும். போடலாம். என்னுடைய அனுபவத்தில் இது போன்ற குவியல்கள், இண்டெக்ஸ் ETF போன்ற குவியல்களில் ஆள வந்தான் கேரக்டர் மாதிரி கடவுள் பாதி மிருகம் பாதி இருக்கு. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நிஃப்டியில் ஆரம்பிச்சு எல்லா இண்டெக்ஸ்லையும் ஃபென்டாஸ்டிக் பார்ட் ஒன்று இருக்கு, நாட் ஸோ குட் பார்ட் ஒரு பேட் பார்ட் இன்னொன்று இருக்கு. இது ரெண்டு சேரும்போது என்ன ஆகுது, நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ஒன்றுலேருந்து வர ரிட்டர்னை இன்னொன்று குறைச்சிரும்ன்ற ஒரு ஃபேக்ட் ஆஃப் லைஃப் இருக்கு. இதனால தான் நான் வந்து இது இண்டெக்ஸ் அண்ட் ETF பண்ணுறதை குறைவாக யூஸ் பண்ணுறேன். ஆனால் யூஸ் பண்ணாமல் இல்லை. உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி CPSE ETF நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஒரு இடம், இப்போ இல்லை, பண்ணி மேலே போய் வித்தாச்சு. அதே போல் PSU பேங்க் ETF நிறையா பண்ண இடம். பட் அதுக்கு ஒரு காலச்சூழல் வரும்போது அதுலேருந்து நமக்கு நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும்னு நமக்கு உறுதியாக நம்பிக்கை வரும்போது அந்த இடத்துல மட்டும், அந்த நேரத்தில் மட்டும் நான் இந்த குவியல்களை பயன்படுத்துவேன். மாறாக ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது, நிறைய சாய்ஸ் கிடைக்குது. என்னுடைய அழகியலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எது சரி என்று தோன்றக்கூடிய இடத்துல மட்டும் பணத்தை எல்லா நேரத்திலும் என்னால் போட முடியுது. அது SIP இருந்தாலும் சரி, லம்சமாக இருந்தாலும் சரி, அதை கையாள்வதற்கு என்னுடைய வழிமுறை சீராக இருக்கிறது. ஸோ எனக்கு வந்து அது மியூச்சுவல் ஃபண்டில், அதுவும் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப கம்ஃபர்ட் இருக்குது. அதை என்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுது. அதுதான் நீங்கள் இன்றைக்கி மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தில் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு சில்வர் ETF வாங்கலான்னு தோணுச்சுன்னா தாராளமாக அதில் போடுவேன். கோல்டு ETF போடலான்னு தோணுன்னா தாராளமாக அதில் போடுவேன். அதே போல் தான் இந்த CPSE PSU போன்ற விஷயங்களும் நீங்கள் பார்க்கணும். இதில் ஒன்றும் ஐடியாலஜிக்கலாக ஒன்றும் கிடையாது, பண்ணக்கூடியதுன்னு ஒன்றும் கிடையாது. சரியான டைம் வந்தால் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன, நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும். மார்க்கெட்டில் ரிட்டர்ன் கிடைக்காத போது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கான்ட்ரேரியனாக போய் கரெக்டாக செலக்ட் பண்ணி பண்ணாதான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் இங்கே. ஆனால் நான் ETF தான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு ஐடியாலஜிக்கல் பொசிஷன் எடுத்துட்டு அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் தப்பு. நான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெரிட், காஸ்ட் இல்லை. மெரிட் இருந்தால் பண்ணுங்க, காஸ்ட் கம்மியாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்க. ஆனால் பலருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து காஸ்ட். மெரிட் இல்லாத இடத்துல காஸ்ட்டுக்காக டெசிஷன் எடுக்கிறாங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, நான் அதை நிராகரிக்கிறேன். ஏன்னா ரிட்டர்ன் வராது, வேற ஒன்றும் கிடையாது. ஆக்டிவ்லையும் இந்த தப்பு நடக்கும். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வச்சு பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்லையும் தப்பு நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. நான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். நிறைய பேருக்கு மேலே ஒரு கோபம்னு சொல்லலாமா இல்லை வெறுப்புன்னு சொல்லலாமா, இதையே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த நேரத்தில் ஒர்க் ஆகாதுன்னு ஸ்ட்ராங்காக தோணுது. அது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு தோணுது. பெரும் பணக்காரர்கள் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, ரிட்டர்ன் வரலனாலும் பரவாயில்ல,
பட் எல்லாருக்கும் அப்படி இல்லைல்ல. ஸோ அந்த சூட்டபிலிட்டி கிரைட்டீரியாவில் அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு உதவாதுன்னு சொல்லுது, அதனால் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு சில நேரங்களில் ஆக்டிவ் ஃபண்ட்ஸும் நம்ம பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஸ்மால் கேப்லேயோ அல்லது எஸ்எம்இலேயோ அதை சார்ந்த இண்டைசிஸ்லேயோ அல்லது ஸ்மால் அண்ட் மிட் என்று சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரிக்கான இண்டைசிஸ்லேயோ முதலீடு செய்வதற்கான ஒரு ஸ்ட்ராங் கம்பெல்லிங் ரீசன் இல்லை. அதனால் அந்த இடத்த நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து ஆக்டிவில் போய் பண்ணாலும் சரி, இடிஎஃப்ல போய் பண்ணாலும் சரி, என்னுடைய ரீசனிங் ஒன்று தான். இந்த ரீசனிங் தெளிவாக இருக்கும்போது காஸ்ட் டசன்ட் மேட்டர். பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது தான். ஒருத்தன் சீப்பு ஒருத்தன் காஸ்ட்லின்னு சொல்லி டெசிஷன் எடுக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் எங்கேயுமே போகாத போது நீங்கள் இது மாதிரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், என்னால் வளர முடிந்ததற்கு காரணமே மார்க்கெட் எங்கேயுமே போகாத ஃப்ளாட் பீரியட் இருக்குது பாருங்கள், 3-4 வருஷம் நான் சொன்னேன். அந்த ஃப்ளாட் பீரியடில் நான் இன்வெஸ்ட் பண்ண எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எனக்கு வந்து சுப்பீரியர் ரிட்டர்னை கொடுத்தது. ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம், மேபி 1-2 கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி when you get it right, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து கணிசமாக அதிகமாக இருக்கும். முக்கியமான தேவை என்னன்னா யூ மஸ்ட் கெட் இட் ரைட். நீங்கள் வந்து எல்லாரும் செய்யக்கூடிய சராசரித்தனத்தில் இருந்து விலகி நின்று உங்களுக்கு தேவையானதை தேர்வு செஞ்சு அந்த இடத்துல கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி கெட்டியாக பிடிச்சிக்கணும். மஸ்ட் ஹேங் ஆன். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாட் மார்க்கெட்டில் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஸ்டாக்ஸுக்கு வரும். எதுக்கு சார் நீங்கள் ETF பேசுனீங்க, அப்புறம் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பேசுனீங்க, எனக்கு எதுவுமே வேணாம், இந்த ஸ்டாக்கே நான் பண்ணலாமே? இந்த கேள்வி இந்த வீடியோ பார்க்குற 99% பீப்புளுக்கு வரும். தாராளமாக பண்ணலாம். பட் சப்போஸ் உங்களுடைய ஸ்டாக் செலெக்ஷன் கொஞ்சம் மீடியாக்கராக இருந்தாலோ, நீங்கள் இன்னொருத்தரை நம்பி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணாலோ, அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாலோ, நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்கில் பண்ண அலோகேஷன் சரியான ஸ்டாக் நெத்தியடி ஒரு பங்கு, ஆனால் அதில் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சுமாரான ஸ்டாக் அதில் நிறைய வாங்கியிருப்பீங்க. இது எல்லா இன்வெஸ்டருக்கும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கிற 3 வருஷத்தில் இந்த சுமாரான ஸ்டாக்ஸை நிறைய நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு மார்க்கெட் ஏறும்போது நான் பணம் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் ஏறும்போது இந்த ஸ்டாக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் கூட போகலாம். இதை நான் நிறைய பேருடைய அனுபவத்தில் கவனிச்சிருக்கேன். அப்போ அவங்களுக்கு கோவம் வரும், அது எப்படி மார்க்கெட் ஏறுது, ஏன் ஸ்டாக் ஏறல? ஃப்ளாட்டாக இருக்கும் ஸ்டாக், அதே இடத்துல இருக்கும். மார்க்கெட் 20% இருக்கும், இந்த ஸ்டாக் 5% தான் ஏறி இருக்கும். இன்வெஸ்டருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்டாக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணும், வரும் வரும் வரும், வெயிட் பண்ணுங்க, வரும் வரும், வரவே வராது, வரும் ஆனால் வராது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு இன்வெஸ்டருக்கு நடந்துச்சுனாக்கா, அப்போ அந்த 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்த பயன்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைக்காம போயிடும். இதனால தான் நிறைய பேர் மார்க்கெட்லேருந்தே வெளியே போயிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்து நமக்கு ஒன்றும் கிடைக்கல, இந்த இடம் வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். சுற்றி இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க இதை போய் வச்சுக்கிட்டு கழுத்த இருக்கிறீங்க, டெய்லி அதையே பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு பதிலாக எனக்கு நகை வாங்கி கொடுத்துருந்தா விலை ஏறி இருக்கும் அப்படின்னு வீட்டில் வரும். ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, போய் இந்த பிளாட்டை வாங்க, நம்ம ஊருக்கு வெளியில் இந்த ஏரியாவில் தான் பஸ் ஸ்டாண்ட் வருது, அந்த ஏரியாவில் தான் ஏர்போர்ட் வருதுன்னு எதையாவது ஒன்று சொல்லி அதை வாங்க வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த தேர்வுகளை தப்பாக அல்லது சரியாக செய்யாதனால, தட் இஸ் தப்பாக செஞ்சதுனாலையும் போதுமான அளவு ரைட்டாக பண்ணாதனாலையும் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஈக்விட்டி விட்டு வேறு சொத்துக்கு போயிடுறீங்க. ஸோ அந்த 3-4 வருஷம் இருந்ததுடைய பயன்கள் உங்கள் லைஃப்பில் வராமல் போயிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது யாருக்குமே நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பயனற்ற முதலீட்டை அவங்க வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நேரடி பங்கு முதலீட்டில் இப்படி பல பேருடைய முதலீடுகள் பயனற்று போகிறதுங்கிறதான் அப்பட்டமான உண்மை. இது நடக்கக்கூடாது. நல்ல வேலையில் இருந்து நல்லா சேவ் பண்ணி நல்லா இன்வெஸ்ட் பண்ணி அது பயனற்று போவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியலங்கிறதான் பேசிக் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்மளை மாற்றிக்கிட்டு, அதுவும் குவிக்காக மாற்றிக்கிட்டு பயனை அடையக்கூடிய விஷயங்களை செய்யணும். நான் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டராக இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதில் வேறு எந்த ஈகோவும் கிடையாது. நல்லா பண்ணுறவங்கள நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவோம். நிறைய பேர் எங்கிட்ட போர்ட்ஃபோலியோ காமிப்பாங்க, அப்படியே விட்டுருங்கன்னு நான் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா அது அவருக்கு பயன் தரும்னு நான் நினைக்கிறேன். அதை எதுக்கு மாற்றி மியூச்சுவல் ஃபண்டு கொண்டு வந்து நாட் ரிக்வைர்ட்.
எதில் பயன் கிடைக்காதோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் பணத்தை வெளியே எடுத்து நீங்கள் வேறு எதுலையாவது ஒன்று போடுங்கன்னு சொல்கிறது என்னுடைய வழக்கம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நல்லது. இந்த 4-3 ஆண்டுகள் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை அவர்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவங்க லைஃப்பில் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு அந்த காலகட்டம் கொண்டு செல்ல வேண்டும்ன்றதான் நம்மளுடைய தேவை. இது என்னோட தேவை இல்லைங்க, நம்ம எல்லாருடைய சமூக தேவை. இந்த சமூக தேவையை நீங்கள் நிறைவேற்றணும்னா இது ரைட்டு, அது தப்பு, இதை மட்டும்தான் நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன், இப்படி எத்தனையோ நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளை நாமே கட்டி போட்டிருக்கிற கயிறுகளை நாம் அவிற்று விட்டு எனக்கு எது சரி என்பதை புரிந்து கொண்டு நான் நடப்பேன், எனக்கு எது சரியில்லையோ அல்லது எது எனக்கு ஒர்க் ஆகலையோ அதிலிருந்து நான் வெளியேறுவேன், எனக்கு இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது, மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இந்த 2-3 ஆண்டுகள் எனக்கு முக்கியமான காலகட்டம், இதை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்லைன்னு ஒரு முடிவை நீங்கள் எடுத்தாகணும். அந்த முடிவை நான் உங்களுக்கு எடுக்க முடியாது, நீங்கள் தான் எடுத்தாகணும். அந்த முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முதலீட்டு முடிவுகளும் சரியாக அமையும். அந்த முடிவுகள் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும். இந்த 3-4 ஆண்டுகள் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஃபுல்லாக யூஸ் பண்ணுவீங்க. 4 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டர் பிளேஸில் போய் நீங்கள் இருப்பீங்க. அந்த இடத்தை நோக்கி தான் நம்ம இணைந்து பயணிக்க வேண்டும். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.